ஒரு அமைதியான கிராமம். காலை பனி இன்னும் மறையவில்லை. மரங்களின் இலைகள் மெதுவாக அசைந்தன. அந்த கிராமத்தில் விக்ரம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். வெளிப்படையாக பார்த்தால் அவன் தைரியசாலி. ஆனால் அவன் மனத்தின் உள்ளே ஒரு தீ எரிந்து கொண்டே இருந்தது. அவன் எளிதில் கோபப்படுவான். அவன் எளிதில் மன்னிக்க மாட்டான். யாராவது அவனை அவமதித்தால் அவன் அதை மறக்கவே மாட்டான். துரோகம். ஒரு நாள் அவன் மிகவும் நம்பிய நண்பன் அவனை ஏமாற்றிவிட்டான். பணம் காரணமா, பொறாமை காரணமா, அது முக்கியமில்லை. ஆனால் அந்த துரோகம் விக்ரத்தின் மனதை நொறுக்கியது. அந்த இரவு அவன் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தான். வானத்தை பார்த்தான். அவன் மனதில் ஒரே ஒரு சிந்தனை: அவனை எப்படி அழிக்கலாம்? அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் கைகள் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தது. அவன் கோபத்தில் எரிந்தான். அடுத்த நாள் அவன் புத்தரை தேடிச் சென்றான். புத்தர் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரின் முகத்தில் அமைதி, அவரின் கண்களில் கருணை. விக்ரம் கோபத்துடன் கேட்டான், என்னை ஏமாற்றியவனை எப்படி நாசம் செய்யலாம்? அவன் வேதனை அனுபவிக்க வேண்டும். புத்தர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் அருகிலிருந்த ஒரு சிறிய பாத்திரத்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை காட்டினார். இந்த தீயை நீ உன் எதிரி மீது வீசினால் முதலில் யார் எரிவார்? விக்ரம் சற்றே நின்றான். அவன் மெதுவாகச் சொன்னான், என் கைகள்தான் எரியும். புத்தர் மெதுவாக சிரித்தார். கோபமும் அதுபோல்தான். நீ அதை மற்றவர் மேல் வீச நினைக்கிறாய், ஆனால் அது முதலில் உன்னை எரிக்கிறது. பின்னர் புத்தர் தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை எடுத்தார். இந்த தண்ணீரை கையில் பிடித்தால் உனக்கு என்ன உணர்வு? குளிர்ச்சி, அமைதி. அமைதி என்பது நீ உனக்கே தரும் பரிசு. பகை என்பது நீ உனக்கே தரும் நஞ்சு. விக்ரம் அமைதியாக நின்றான். அவன் இதுவரை தன் எதிரியை அழிக்க நினைத்தான். ஆனால் இப்போது அவன் உணர்ந்தான், அவன் எதிரியை விட அவன் கோபமே அவனை அழித்துக் கொண்டிருந்தது. அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னை காயப்படுத்தினான், ஆனால் நான் தான் என் மனதை தினமும் எரித்துக் கொண்டிருந்தேன். புத்தர் மெதுவாகச் சொன்னார், உன் எதிரியை வெல்ல விரும்புகிறாயா? அப்படியானால் உன் கோபத்தை வெல். மன்னிப்பு என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய தைரியம். அன்று மாலை விக்ரம் தனது நண்பனை சந்தித்தான். அவன் சண்டையிடவில்லை, அவன் பழிவாங்கவில்லை. அவன் அமைதியாக பார்த்தான். பின்னர் மெதுவாகச் சொன்னான், நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த தருணத்தில் அவன் எதிரியை அழிக்கவில்லை, ஆனால் அவன் தனது கோபத்தை அழித்தான். அவன் மனதிலிருந்த தீ அணைந்தது, அமைதி பிறந்தது. பகையை வெல்லும் வலிமை பெரியதல்ல, அதை விடுவிக்கும் மனசே உண்மையான சக்தி.